வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு விஏஓ நிரப்ப தடை பண்ணியிருக்காங்க. ஸோ 218 விஏஓ காலி பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசுலேருந்து ஹைகோர்ட் உத்தரவு ஒன்று போயிட்டுருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விஏஓ காலி பணியிடங்கள் நிரப்ப இடைக்கால தடை வந்து விட்டது. ஸோ இடைக்கால தடையால் டிஎன்பிஎஸ்சி மக்கள் எல்லாருமே ரொம்ப வேதனைக்குள்ளே இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க, ஆண்டு அட்டவணையில் என்னென்னலாம் புதிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானருடைய அப்டேட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆனுவல் பிளானர் எல்லாமே எல்லாருக்குமே விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த வாரத்தில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026 பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் 2026க்கான ஆனுவல் வருடாந்திர அட்டவணை தயாரிக்கும் பணி முடியும் அடையும் தருவாயில் உள்ளது. அதில் குரூப் 1 மற்றும் குரூப் 2 ஏ, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகள் உட்பட பல தேர்வுக்கான அறிவிப்புகளுடன் விரைவில் வேலையாகும். மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாகவே நிரப்பப்படும். ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் அண்டர்டேக் பண்ணி அதை நிரப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி ஏற்ப குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகள் மூலமாக இதை நாங்கள் நிரப்புவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ விரைவில் தேர்வு ஆணையத்தின் மூலமாக ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனுவல் பிளானரை நம்ம விரைவில் நவம்பர் மாதம் ஒரு 2வது வாரம் இல்லை 3வது வாரம் நவம்பர் இறுதிக்குள்ளார ஆனுவல் பிளானரை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் இந்த குரூப் 4ல் விஏஓ நிரப்ப தடை பண்ணிட்டாங்க. ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விஏஓ அப்படின்னு சொல்கிறோம்ல, வில்லேஜஸ் ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரியை வந்து இனிமேல் வந்து நிரப்பவே கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து இடைக்கால தடை போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் அந்த போஸ்டிங்கை விட்டுட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்திட்டு தான் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்க்ரீனிங் அப்லோடு எல்லாமே முடிஞ்சாச்சுங்க. ஆன் ஸ்க்ரீனிங் அப்லோடில் ஏதாவது ரிஜெக்டட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரீ அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன் ஸ்க்ரீனில் அப்லோடோடைய ரீஅப்பீலையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. சிவி முடிவதற்குள் ஒரு சில குரூப் 4உடைய காலி பணியிடங்களை உயர்த்த போகிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்ச குள்ளார அதிகப்படியான காலி பணியிடங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் டிஎன்பிஎஸ்சியுடைய இணையதளத்தில் வெளியாகும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தலாம். விஏஓ கேன்சல் ஆனது பிரகாரம் நம்ம விஏஓ விட்டுடலாம். ஜென்ரல் டைப்பிஸ்ட்டுக்கு 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 227, ஃபாரகார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட 260, ஃபாரகார்டு வாட்சர் 268. ஸோ அடுத்து பிசிக்கு டைப்பிஸ்ட் 656 ரேங்க்குள்ளே இருக்குன்னு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 193, ஃபாரகார்டு வாட்சர் 195, வெறும் ஃபாரகார்டு 229ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் டைப்பிஸ்ட் 86, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 26, ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 26, ஃபாரகார்டு வாட்சர் 30. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி டைப்பிஸ்ட் 495, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 146, ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 147, ஃபாரகார்டு வாட்சர் 174. அடுத்து எஸ்சி டைப்பிஸ்ட் 372, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 110, ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 110, ஃபாரகார்டு வாட்சர் வெறும் ஃபாரகார்டு 130. அடுத்து எஸ்சிஏ டைப்பிஸ்ட் 75, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 22, ஃபாரகார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 22, ஃபாரகார்டு வாட்சர் 26. அடுத்து எஸ்டி டைப்பிஸ்ட் 25, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 8, ஃபாரகார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபாரகார்டு வாட்சர் 8. ஸோ குரூப் 4ல் இந்த ரேங்க்லார இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களை சிவிக்கும் பணி வாய்ப்புக்கும் அப்டேட் இருக்குங்க, வேலை கிடைக்கும். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சியோடைய வேகன்சிஸ் கம்மியாக இருக்குன்னு கோரிக்கை வச்சுருக்குங்க. வேகன்சிஸ் உயர்வை விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு விஏஓ நிரப்ப தடை பண்ணியிருக்காங்க. ஸோ 218 விஏஓ காலி பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசுலேருந்து ஹைகோர்ட் உத்தரவு ஒன்று போயிட்டுருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விஏஓ காலி பணியிடங்கள் நிரப்ப இடைக்கால தடை வந்து விட்டது. ஸோ இடைக்கால தடையால் டிஎன்பிஎஸ்சி மக்கள் எல்லாருமே ரொம்ப வேதனைக்குள்ளே இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க, ஆண்டு அட்டவணையில் என்னென்னலாம் புதிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானருடைய அப்டேட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆனுவல் பிளானர் எல்லாமே எல்லாருக்குமே விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த வாரத்தில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026 பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் 2026க்கான ஆனுவல் வருடாந்திர அட்டவணை தயாரிக்கும் பணி முடியும் அடையும் தருவாயில் உள்ளது. அதில் குரூப் 1 மற்றும் குரூப் 2 ஏ, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகள் உட்பட பல தேர்வுக்கான அறிவிப்புகளுடன் விரைவில் வேலையாகும். மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாகவே நிரப்பப்படும். ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் அண்டர்டேக் பண்ணி அதை நிரப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி ஏற்ப குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகள் மூலமாக இதை நாங்கள் நிரப்புவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ விரைவில் தேர்வு ஆணையத்தின் மூலமாக ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனுவல் பிளானரை நம்ம விரைவில் நவம்பர் மாதம் ஒரு 2வது வாரம் இல்லை 3வது வாரம் நவம்பர் இறுதிக்குள்ளார ஆனுவல் பிளானரை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் இந்த குரூப் 4ல் விஏஓ நிரப்ப தடை பண்ணிட்டாங்க. ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விஏஓ அப்படின்னு சொல்கிறோம்ல, வில்லேஜஸ் ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரியை வந்து இனிமேல் வந்து நிரப்பவே கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து இடைக்கால தடை போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் அந்த போஸ்டிங்கை விட்டுட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்திட்டு தான் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்க்ரீனிங் அப்லோடு எல்லாமே முடிஞ்சாச்சுங்க. ஆன் ஸ்க்ரீனிங் அப்லோடில் ஏதாவது ரிஜெக்டட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரீ அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன் ஸ்க்ரீனில் அப்லோடோடைய ரீஅப்பீலையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. சிவி முடிவதற்குள் ஒரு சில குரூப் 4உடைய காலி பணியிடங்களை உயர்த்த போகிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்ச குள்ளார அதிகப்படியான காலி பணியிடங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் டிஎன்பிஎஸ்சியோடைய இணையதளத்தில் வெளியாகும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி பார்த்தலாம். விஏஓ கேன்சல் ஆனது பிரகாரம் நம்ம விஏஓ விட்டுடலாம். ஜென்ரல் டைப்பிஸ்ட்டுக்கு 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 227, ஃபாரகார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட 260, ஃபாரகார்டு வாட்சர் 268. ஸோ அடுத்து பிசிக்கு டைப்பிஸ்ட் 656 ரேங்க்குள்ளே இருக்குன்னு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 193, ஃபாரகார்டு வாட்சர் 195, வெறும் ஃபாரகார்டு 229ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் டைப்பிஸ்ட் 86, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 26, ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 26, ஃபாரகார்டு வாட்சர் 30. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி டைப்பிஸ்ட் 495, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 146, ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 147, ஃபாரகார்டு வாட்சர் 174. அடுத்து எஸ்சி டைப்பிஸ்ட் 372, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 110, ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 110, ஃபாரகார்டு வாட்சர் வெறும் ஃபாரகார்டு 130. அடுத்து எஸ்சிஏ டைப்பிஸ்ட் 75, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 22, ஃபாரகார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 22, ஃபாரகார்டு வாட்சர் 26. அடுத்து எஸ்டி டைப்பிஸ்ட் 25, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 8, ஃபாரகார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபாரகார்டு வாட்சர் 8. ஸோ குரூப் 4ல் இந்த ரேங்க்லார இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களை சிவிக்கும் பணி வாய்ப்புக்கும் அப்டேட் இருக்குங்க, வேலை கிடைக்கும். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சியோடைய வேகன்சிஸ் கம்மியாக இருக்குன்னு கோரிக்கை வச்சுருக்குங்க. வேகன்சிஸ் உயர்வை விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.